ஒரு நேர்மையான மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வாக்கு கேட்கக்கூடாது. விசில் சின்னமாக இருந்தானே அவரோட சின்னமாக இருந்தாங்க. இதை விட விஜய் ஒரு நல்ல தலைவன் அப்படின்றதுக்கும் டிவிக்கே ஒரு நல்ல கட்சி அப்படின்றதுக்கும் வேற என்னங்க ஆதாரம் வேணும்? இந்த வீடியோ முழுசா பாருங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றது கடைசியா சொல்றேன். எஸ், அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை ஆல்ரெடி பார்த்து டிவிக்கோட தலைமை வரை கொண்டு சேர்த்து ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் நெஞ்சாண்ட நன்றியை முதலே சொல்லிக்கிறேன். டிவிக்கோட லாயர்ஸ் டீமுக்கோ இல்லை ஆதவர்ஜனா, ராஜ்மோகன், ஏன் விஜய்க்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமைங்க. ஒரு நேர்மையான மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வாக்கு கேட்கக்கூடாது. 234 தொகுதியிலையும் தாவேகா நின்னதாக அர்த்தம் தானே. கூட்டணியை தேடி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தேடி போயும் பிடிக்கலாம். கண்டிப்பாக 40 பேர் 45 பேர் நிற்கிற இடத்துல ஒருத்தர் நேர்மையான ஆள் கிடைக்க மாட்டாரா? ட்ரை பண்ணுங்க. செம்ம ஜாக்பாட்லங்க. அந்த சுயேட்சை வேட்பாளரை எதிர்பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண சாமானிய நான் எங்கேயோ போட்ட ஒரு வீடியோ டிவிக்கு தலைமை வரைக்கும் போயிருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. இதுதாங்க உண்மையான மக்களாட்சி. இதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் தேவை. சாதாரண சாமானியனோட குறைகளும் தலைமை வர ஓங்கி ஒழிக்கணும், அவங்களோட குறை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றத ஒரு மக்களாட்சி பெஸ்ட் உதாரணங்க. இதை நான் கிரெடிட்காக சொல்லவே இல்லைங்க. சத்தியமா நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அறிவாளியும் கிடையாது. ஆனா டிவிகேல அதிபுத்திசாலிகள், நேர்மையான அதிபுத்திசாலிகள் இருக்காங்க அப்படின்றது இதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் வரும். ஏன்னா தன்னோட கட்சியிலே இல்லாத ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு கோடான கோடி மக்களோட அபிமானத்தை வச்சிருக்க விஜய் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இதை தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிவிக்கு சுயமா சிந்திச்சு சுயமா மனசாட்சியோட ஓட்டு போடுற நேர்மையான கோடான கோடி மக்களோட அபிமானத்துல சுயம்பா உருவாகிற கட்சிங்க. ஸோ உங்க ஓட்டை மறக்காம டிவிக்கு குத்துங்க. எடப்பாடி தொகுதியில டிவிக்கு குத்துங்க. சமல வெற்றி நமது. நன்றி. திரும்ப சொல்றேன், ஷேர் பண்ண அத்தனை பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதை வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி நண்பா.